வணக்கம். ஜவேஜட் ஃப்ரம் ஜவாதிபட்டி புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பது ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பில் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். வளர்ந்த நடிகை, நல்ல பெயர் வாங்கிய நடிகை, மற்றபடி இன்னைக்கு மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய நடிகை, அவர்களுடைய அட்டகாசத்தை எல்லாம் விட சும்மா 2-3 வேஷத்துல நடிச்சுக்கிட்டு இன்னைக்கு அவங்க பண்ணக்கூடிய அந்த அட்டகாசம் வெளிரங்கத்தில் உள்ள இருக்கக்கூடிய அட்டகாசம் ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட நடிகை அப்படிங்கிற பேர்ல வெளியில அட்டகாசம் உலக பார்வைக்கு செய்யக்கூடிய ஒரு அட்டகாசங்கள், மற்றபடி செயல்பாடுகள், அவர்களுடைய ஒரு அடாவடியெல்லாம் பார்க்கக்கூடிய சமயத்துல ரொம்பவே கேவலமான, அதே நேரத்துல ஒரு மனிதர்கள் முகம் சுளுக்கக்கூடிய அளவுக்கு இவர்களெல்லாம் ஒரு நடிகைகளா அப்படிங்கிற கேள்வி கேட்கக்கூடிய அளவுக்கு இவர்களை பார்த்து அப்புறம் இளைஞர்கள், ஆண்கள், பெண்கள் கெட்டு போகக்கூடிய ஒரு சூழல் இருக்கு இல்லையா? ஏன்னா அந்த நடிகைகளுக்கு பின்னால் ஒரு ஃபேன், ஒரு கூட்டம் இருக்கும். ஆமா, அப்படிங்கிற சமயத்துல அவன் என்ன நினைப்பான் அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. அவங்களும் இது மாதிரி கூத்தடிக்கக்கூடிய ஒரு கும்மாளம் போடக்கூடிய ஒரு சூழல். உர்ஃபி ஜாவேத் அப்படின்னு ஒரு நடிகைங்க, வேற ஒன்றும் கிடையாது. உர்ஃபி ஜாவேத் அப்படிங்கிற ஒரு நடிகை சும்மா பெருசாலாம் ஒன்றும் நடிகைன்னு சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு சும்மா ஒரு டாப் நடிகைலாம் சொல்ல முடியாது. குடிச்சு போட்டு பப்புல மிட் நைட்டு குடிச்சு போட்டு ஒரு பார்ட்டி போடுறது, மிட் நைட் பார்ட்டி, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஃபுல் போதை, நடக்கவே முடியல, உட்கார்ந்த இடத்த விட்டு எந்திரிக்க முடியல. அப்புறம் அங்க இருக்கக்கூடிய பெண் காவலர் இருப்பாங்க இல்லையா, அவங்கெல்லாம் கையை பிடிச்சி கூட்டிட்டு போய் கார் வரைக்கும் விட்டு வண்டி ஏற்றி விட்டுக்கிறாங்க. கூட இருந்த ஒரு ஹெல்ப்பர், அவங்களுக்குன்னு ஒரு பிஏ வச்சிருப்பாங்களே, அந்த அம்மா ஹெல்ப்பிங் பண்ணி போயிட்டு இருக்கிறது. எல்லாரும் உள்ள வண்டியில உட்கார வைக்க சமயத்துல அதை கூட்டிட்டு போகவே கண்டபடி இந்த உர்ஃபி ஜாவேத் அப்படிங்கிற நடிகை யாரெல்லாம் அந்த நடிகைக்கு உதவி செய்தார்களோ, அவ குடிச்சு போட்டு தள்ளாடுற அந்த பொம்பளை உர்ஃபி ஜாவேத் அப்படிங்கிற நடிகை, அவர்களுக்கு மனிதாபிமானத்தோட உதவி செய்யறாங்க. அது மிகப்பெரிய ஒரு தவறு. விட்டுருணும், பேசாம எப்படியோ போங்கட்டு எப்படி விட்டுறணும். சில இதெல்லாம் கலாச்சார சீரழிவு, கேவலம். இதை வைரல் பண்ணிக்கிட்டு இன்னைக்கு ஏகப்பட்ட பேர் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய சமயத்தை எப்படிப்பட்ட மிக கேவலமான ஒரு ஆபாசம். இதை பார்த்து பலரும் கெட்டு போகக்கூடிய ஒரு சூழல். இன்றைய இளைய தலைமுறை ஆணாக இருக்கட்டும், அதை பெண்ணாக இருக்கட்டும். அதே மாதிரி அந்த உர்ஃபி ஜாவேத் அப்படிங்கிறார் அந்த பெண் நடிகை ஆபாசமா ஒரு சமீபத்துல ஆபாசமா உடை உணைஞ்சு, நம்ம இந்த மாதிரி பொது இடத்துல இந்த மாதிரிலாம் ட்ரெஸ் பண்ணிட்டு வரைஞ்சி போட்டு ஒருத்தர் கோர்ட்ல கேஸ் போட்டு அந்த வழக்கு ஒன்று போயிட்டு இருக்கு. அந்த வழக்கு இல்லாம இப்ப திரும்பவும் இல்லை, இதெல்லாம் வழக்கு போடணும். பப்பு மிட் நைட்ல குடிச்சிட்டு போற, ரைட்டு, ஓகே. அதையும் மீறி குடிச்சிட்டு போறியா, அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பொசிஷன்? ஆமா, உன்னுடைய சுய நினைவு இழக்காத அளவுக்கு மெதுவாக குடிச்சிட்டு போ. மற்றபடி உன் வீட்டுல உட்காந்து என்ன வேணாலும் பண்ணு, ஜன்னலை சாத்திக்கிட்டு கதவை சாத்திக்கிட்டு என்ன வேணாலும் பண்ணு, எந்த நாயும் கேட்காது. ஆமா, இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய சமயத்துல அப்ப எங்களை போற நாய்கள் குலைக்கத்தானே செய்யும். எங்களை போல யூடியூப் சேனல் உள்ளவர்கள், மற்றபடி சமூக ஆர்வலர்கள், ஏன்னா அவங்களுக்கு குடும்பம் இருக்கு. ஒரு பப்ளிக்கா உள்ள ஒரு முகம் ஒன்றை செய்தார்கள் அப்படி என்று சொன்னால், நாம் அதை செய்தால் எப்படி அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு தான் இன்னைக்கு சமூக ஆண் பெண்கள், குறிப்பாக இளைஞர்கள் இருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல எவ்வாறு நடந்து கொள்வது, நம்முடைய இந்திய கலாச்சாரம், மற்ற சோன்ஸ பண்பாடு அப்படின்னு பேசிட்டு உட்காந்துருக்கோம். ஆனா அறகுறை ஆடையோட தான் அந்த உர்ஃபி ஜாவேத் அப்படிங்கிறவங்க அந்த நடிகை குடிச்சிட்டு கூட்டிட்டு போறாங்க. அது கூட்டிட்டு போகக்கூடிய அந்த ஹெல்ப் பண்ணக்கூடிய இந்த பெண் காவலர்களே அந்த நடிகை திட்டுறாங்க, கண்ணா புண்ணான்னு திட்டுறாங்க. ஏன் ஹெல்ப் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய சில கண்ணா புண்ணான்னு திட்டி கார்ல கொண்டு போய் ஏற்றி விட்டு அமுச்சு விடுறாங்க. ஒரு தேங்க்ஸ் கூட சொல்ல. அதுக்கு கூட இருந்த அந்த பிஏ, உர்ஃபி ஜாவேத் கூட இருந்த அந்த லேடி மன்னிப்பு கேட்டு, இந்த மாதிரி தப்பா எடுத்துக்கிறாதீங்க அப்படின்னு மன்னிப்பு கேட்டு அப்புறம் அந்த நடிகை கூட்டிட்டு போறாங்கன்னா,
இதெல்லாம் எவ்வளவு கேவலமான ஒரு விஷயம். அதையெல்லாம் விட இதை பார்த்து பிறர் கிடக்கூடிய ஒரு சூழல் இருக்கு இல்லையா? இதெல்லாம் வந்து இப்படி இப்போதைக்கு இதே மாதிரிதான் ஒரு சமீபத்துல வந்தாலும் கூட ஒரு விஷயம், அந்த திருப்தி அப்படிங்கிற ஒரு நடிச்ச ஒரு மிக ஆபாசமான ஒரு பேட் நியூஸ் அப்படிங்கிற ஒரு ட்ரெய்லர் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. எங்க பார்த்தாலும் அந்த ட்ரெய்லர் தான் காட்டிட்டு இருக்கிறாங்க. படம் ரிலீஸ் ஆனா பண்டல் பண்டலா பணத்தை ஊதி சம்பாரிச்சிருவானுங்க போல இருக்கு. அந்த அளவுக்கு பேட் நியூஸ். அந்த லேடி, அந்த நடிகை வந்து முதல்ல அனிமல் அப்படிங்கிற படத்துல அதே மாதிரி தான் நிர்வாணமாக நடித்த ஒரு நடிகை. அதுல சம்பந்தப்பட்ட வகையில 14 கோடிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பங்களா வாங்கி இன்னைக்கு ஆடம்பர வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கான் அந்த திருப்தி அப்படிங்கிற ஒரு நடிகை. பட் ஆபாசமான ஒரு விஷயம். அந்த படத்துல எந்த ஒரு கதையுமே கிடையாது, எல்லாமே ஆபாசம் தான். அதே மாதிரிதான் இப்ப சமீபத்துல நடிகர் வினய், மற்றபடி விமலா ரமணன் அப்படிங்கிற லிப்பிங் டுகெதரா நடிச்சிட்டு இருக்கிற ஒரு ஜோடி, திரைப்பட ஜோடி வந்து தேவையற்ற முறையில முதல்ல எல்லாம் வந்து சிம்பிளா படம் போட்டாங்க இணையதளத்துல. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா படம் ஆபாசமா போட்டு, அப்புறம் இப்ப குளியலறை காட்சிகள் மற்றபடி வந்து ஆபாசமா நிர்வாண காட்சிகள் மாதிரி வெளியிட்டு அதன் அடிப்படையில ஒரு பப்ளிக் தேடக்கூடிய ஒரு சூழல். இப்ப சமீபத்துல பாத்தீங்கன்னா கூட தெலுங்கு நடிகை சமாச்சாரத்தோட இது நடந்துட்டு இருக்கு. ரவி தேஜா மற்றபடி பாக்யஸ்ரீ அப்படிங்கிறவன், அந்த பாக்யஸ்ரீக்கு 22 வயசு, ரவி தேஜாங்கிறவருக்கு 55 வயசு. அவ்வளவு கிழவனான ஒரு நடிகர் வந்து 22 வயசு சின்ன இளைஞரோடு அவ்வளவு நடிக்கலாமா? மகள் வயதில் உள்ள நடிகர் வந்து மகள் வயதில் உள்ள பெண்ணோடு வந்து அந்த நடிகர் அப்பா வயசுல ஒரு நடிக்கலாமா அப்படிங்கிற கேள்வியோட இன்னைக்கு அது ஒரு ஆபாசமா போயிட்டு இருக்கு. ஆமா, அந்த ஆபாசம் இதோட ஆபாசம் தெலுங்கு நடிகல ஒரு கான்செப்ட். அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல இவர்கள்லாம் என்ன செய்யறாங்க அப்படின்னா, தங்களுக்கு கட்டாயமா மார்க்கெட் இல்லை. இப்ப பேசக்கூடிய அனைவருமே ஏதோ ஒரு படம் 2 படத்தை நடிச்சிட்டு இருக்கிறார், மற்றபடி மார்க்கெட் இல்லாத ஒரு நடிகர்கள். தன்னை வந்து பிறர் வந்து கண்டுகொள்ள வேண்டும், தான் யார் என்பதை இவர்களுக்கு காட்ட வேண்டும். ஒன்று. 2வது, எதை வச்சாலும் நமக்கு வந்து சினிமாவில் சான்ஸ் வருமா அப்படிங்கிற ஒரு சூழல். இதுக்கு வேறு விதமா எத்தனையோ தொழில்கள் இருக்கு, அதையும் பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி பப்ளிக்கா முழு நிர்வாணமா நடிக்கக்கூடிய நடிகைகள், மற்றபடி குடிச்சு போட்டு கும்மாளம் எடுக்கக்கூடிய நடிகைகள்லாம் வந்து அப்புறம் வேறு விதமான தொழில்கள் இருக்கத்தான் செய்யும். அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே. இதெல்லாம் சொல்றதுல நம்ம வெட்கப்படுறதுக்குலாம் ஒண்ணுமே கிடையாது. நம்முடைய கலாச்சாரம், நம்முடைய குழந்தைகளை நாம் பாதுகாக்க வேண்டும், அவ்வளவுதான். ஆமா, இனி வரும் காலங்கள் அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. எப்படிலாம் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. இப்படிப்பட்ட நடிகைகளாவே வந்து நடிகைகளாலே வந்து இந்த சினிமாவோட சீரழிந்து விடும். ஆமா, பாக்குறவங்க கூட பார்க்க மாட்டோம். ஆல்ரெடி முதல்ல தான் கட்டுக்கட்டா காசு கொடுத்து சினிமா தியேட்டருக்கு போயிட்டு இருந்தாங்க. எங்க காலத்துல அந்த சதுரமா ஒரு சிடின்னு ஒன்று வந்தது, டெக்குன்னு சொல்லுவாங்க, வந்தது. அதை வச்சு கொஞ்சம் 10% போச்சு. ஏகப்பட்ட சினிமா தியேட்டராக இடிச்சு காம்ப்ளெக்ஸ் கட்டினாங்க. அப்புறம் திருப்பியும் சிடின்னு வந்தது, இருக்கிற ஒரு 30% போச்சு. இப்போ சுத்தம். ஆமாம், யூடியூப் மற்றபடி வந்து ஓடிடின்னு போட்டு விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அவ்வளோ, யாருமே வந்து தியேட்டருக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு படம் வந்து இன்னைக்கு வந்து ஒரு 10 நாள் ஓடுனால் வந்து அது வந்து 200 நாள் ஓடியதுக்கு சமம் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு சூழல் போயிட்டு இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல ஏன்னா இப்படிலாம் ஒரு விஷயம் மறக்கிற சமயத்துல எப்படி மக்கள் போவாங்க? எப்பா போகவே வேணாம்ப்பா, எல்லாமே ஆபாசமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி என்ன பண்ண முடியும்? யாருமே தியேட்டர் பக்கமே போக முடியாத ஒரு சூழலை வந்து இந்த மாதிரி வந்து உர்ஃபி ஜாவேத், மற்றபடி ரவி தேஜா, திருப்தி, இந்த மாதிரி வினய் ரமணா போன்ற நடிப்பு ஜோடிகள் ஏற்படுத்துகிறார்கள் அப்படிங்கிறதான் ஏற்றுக்கொள்ள முடியாது, பகிரங்கமான உண்மையா இருந்துட்டு இருக்கு. இவர்களெல்லாம் வந்து திருந்துரும். இல்லாவிட்டால் இதற்கு தகுந்த ஆட்கள் வந்து அவர்கள் மேல வந்து கோர்ட்ல வழக்கு தொடருங்க. வெளியவே வரக்கூடாது. வந்தியா குடும்ப பெண் மாதிரி அழகா ஜம்மு நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு வா, அரைகுறையா வந்துக்கிட்டு அப்புறம் அவங்க கையில தொட்டா இவங்க அது வேற கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இவளுக்கு ஆடுறது ஒரு பக்கம், இவளுக்கு ஆட்டம் போடுறது, குடிச்சு போட்டு அவனுக்கு எவன் உதவி செய்யறானோ அவனையே திட்டுறது ஒரு பக்கம் இருந்தாலும் சரி, தேவையில்லை சமயத்தை ஒருத்தர் உதவி செஞ்சாலும் சரி, அவன் அப்புறம் குடிச்சு போதை தெளிஞ்சதுக்கு பின்னாடி அவன் அங்க தொட்டான் இவன் இங்க தொட்டான், அது ஒரு கம்ப்ளைண்ட் வேற. நான் இருந்து கொண்டிருந்தேன் பப்புல வந்து மிட் நைட் பார்ட்டி இருந்து கொண்டிருந்தேன், திடீர்னு ஒரு தகாத முறையில தொட்டார். எதுக்கு அங்க நீ அங்க போற? அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல நீ அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய சமயத்துல அதை பார்க்கக்கூடிய இன்னொரு ஆணோ ஒரு பெண்ணோ அப்படித்தான் இருப்பாங்க.
புரியுதா? இதெல்லாம் வந்து உண்மையிலே வந்து வன்மையாக கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம் ஒரு பக்கம் இருந்தாலுமே சரி, இதான் சட்டத்தின் பூர்வமாக எவ்வாறு தடை செய்வது. நீ என்னமோ பண்ணிக்க, உள்ள உட்காந்துக்கிட்டு பப்புக்குள்ள உட்காந்துக்கிட்டு, மற்றபடி வந்து பார்ட்டிக்குள்ள உட்காந்து என்னமோ வெளியே வரும்போதுல உன்னை யாருன்று பப்ளிக்கா காட்டாத அளவுக்கு டீசெண்டா நடந்துக்க. அதான் நம்ம சொல்லக்கூடிய வருங்கால நடிகைகளுக்கு நாம் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அறிவுரையாக இருக்க முடியும். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி.